வெல்கம் டு நியூ வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேலைவான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் நேம் ஆர்ட் வீடியோ இது எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறத சொல்லிடுறேன். நம்ம சேனலில் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ பேனர் எடிட்டிங் இது மாதிரியான வீடியோலாம் வரும். அதுக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ எதுவும் எடிட் பண்ணணுன்னா எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கான லிங்க் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. அதில் நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்களும் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு 15 செகண்ட் வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் எதுவும் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கம்பேரிஷன் ஏரியான்னு போட்டிருக்கு பாருங்கள், இதை கொடுத்துருக்குங்க. அடுத்து இந்த கீழே இருக்கிறத கிளிக் பண்ணி மூணாவதாக இருக்கிறத கிளிக் பண்ணி லைட்டாக பெருசாக்கி விட்டுக்குங்க, இல்லைன்னா கார்னரில் எட்ஜஸில் தெரியும். இப்போ அடுத்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அடுத்த இமேஜ் இந்த க்ரோன், இந்த இமேஜ் இதுக்கு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. குரோமாக்கிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங். இந்த கலர் உங்களுக்கு அதில் என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் கொடுத்துங்க. பிளாக் கலர் இருந்துச்சு, பிளாக் கலர் கொடுத்தாச்சு. அடுத்து வெளில வந்துக்குங்க. இந்த பேக்ரவுண்டையும் ஃபுல்லாக லென்த்து கொண்டு வந்துக்குங்க, வீடியோ ஃபுல்லுமே. அடுத்து இந்த க்ரோனையும் ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையான கலர் வச்சுக்கோங்க. இப்போக்கி எந்த ஃபாண்டும் இல்லை, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபாண்டெல்லாம் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ இந்த க்ரோனை கிளிக் பண்ணி இந்த மூணாவதாக இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் சின்னதாக ஆக்கிக்கோங்க. அதுக்கு மேலே 4 ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதுக்கு கொண்டு போய் உங்களுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் சாய்ச்சிக்கிறேன். என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல். அடுத்து அந்த டெக்ஸ்ட்டை பெருசாக்கிங்க, உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இன்னொரு இமேஜ், பட்டர்ஃப்ளை இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதையும் அதே மாதிரி சின்னதாக்கிக்கோங்க. இந்த 4 ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க.
வெயிட் பண்ணுங்கள், இந்த க்ரோனும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு போதுமான அளவு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 லேயரையுமே கிளிக் பண்ணி இதை எல்லாத்தையுமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஆயிரும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இந்த 3Dன்னு இருக்குது பாருங்கள், அது உள்ளே போனீங்கன்னாக்க பேஜ் க்ரோல்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் ஆல்னா 6 செகண்டில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2வது கீ ஃப்ரேம் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஒரு 100 வச்சுக்கோங்க. 2வது கீ ஃப்ரேம் வந்து 0 ஆக்கி விட்ருங்க. அடுத்த ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும். 2வதாக இருக்கிறது வந்து ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு 80% வச்சுக்கோங்க. 0.080. அது கீழே பிளர்னு இருக்கிறது வந்து 0 பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் லேயருங்கிறத வந்து இது ஒரு 50 வச்சுக்கோங்க. 50. அடுத்த ஸ்கேல்னு இருக்குது, இது வந்து ஒரு 75 வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து இதில் வந்து லைட்டாக 100ல் வச்சுருங்க. அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே எந்த இதுவும் செட்டிங் சேஞ்ச் பண்ணுறதில்ல. இப்போ அவ்வளோதான். இப்போ வெளில வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் மியூட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வீடியோமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக ஒரு ஏதாச்சும் பீட் மார்க், ஏதாச்சும் எஃபெக்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா போதும். இது ஃபுல்லுமே உங்களுக்கு லெட்ரு மட்டும் சேர்க்க ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கார்னரில் இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே கைஸ், இது எக்ஸ்போர்ட் ஆகிற வரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வர்றோம், மறக்காமல் பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.